கிருபை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபை இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறவர்களுக்குள்ளே பெருகும்படியாக இந்த வழியிலே ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது இப்படியாக, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே குதிரையை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த குதிரை என்ன செய்யுமாம்? அங்கே அந்த நாட்களிலே யுத்த நாளுக்கு இந்த நாட்களிலே ஆயத்தப்படுமாம். அந்த நாட்களிலே போரிலே இந்த நாட்களிலே குதிரைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்துவார்கள். அந்த குதிரைகள் யுத்த நாளுக்கு எப்பொழுதும் இந்த நாட்களில் ஆயத்தப்பட்டு கொண்டு இந்த நாட்களிலே ஓடும்படியாக இருக்கும். போர் வீரர்களை சுமந்து செல்வதற்காகவும், அதே வேளையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே ரதங்களை இழுத்து செல்வதற்காகவும் அந்த குதிரை ஆயத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதே வேளையிலே பாருங்கள், ராஜாவை சுமந்து செல்வதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷித்த குதிரை, ஒரு வெள்ளை குதிரையாக அந்த நாட்களை வைத்திருப்பார்கள். அந்த குதிரை எப்பொழுதும் ராஜா அந்த யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிற வேளையிலே அந்த குதிரை அதற்கு முன்பாக அந்த நாட்களிலே அங்கே ஆயத்தப்படும். ஆனால் அந்த குதிரைகள் அந்த யுத்தத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து சென்றாலும், ஆனால் அந்த யுத்தத்திலே ஏத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே எடுத்து பாருங்கள். தாவீது, அதே வேளையிலே பாருங்கள், தாவீது ராஜா, அது மட்டுமல்ல அநேக பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் இந்த நாட்களிலே அநேக யுத்தத்திலே இந்த நாட்களிலே பங்கு பெற்றினார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தவர் யாரென்று பார்க்கிற வேளையிலேயே கர்த்தர் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் தாவீதோடு இந்த நாட்களிலே பேசுகிறார். இந்த நாட்களிலே இன்ன பிரகாரம் யுத்தம் செய் என்று சொல்லுகிற வேளையிலே அப்படியாக அந்த யுத்தத்தை மேற்கொள்ளுகிற வேளையிலே அந்த யுத்தத்திலே இந்த நாட்களில் ஜெயத்தை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதே விதமாகத்தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடிய ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், நாங்கள் ஜெபித்து கொண்டே, வேதம் வாசித்து ஜெபித்து கொண்டே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிற வேளையிலே முடிவிலே இந்த நாட்களிலே நித்திய ஜீவனை தருகிறவர், முடிவிலே இந்த நாட்களிலே அருமையான அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு வெற்றியை தருகிறவர் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக அறியக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியமாக, ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியமாக இந்த நாட்களிலே ஓடுகிறீர்களா? தொடர்ந்து இந்த நாட்களில் ஓடுங்கள். குதிரைகளைப் போல் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆயத்தப்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு இந்த நாட்களிலே ஓடுங்கள். ஆனால் முடிவிலே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே ஜெயத்தை கொடுக்கிறவர் இந்த நாட்களிலே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாக இருக்கிறபடினால் நாங்கள் குதிரைகளைப் போல் இந்த நாட்களிலே அவருடைய இந்த கடைசி நாட்களுக்காக இந்த நாட்களிலே நாங்கள் ஆயத்தமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஆயத்தப்படுவோமா? ஆண்டவருடைய வருகைக்கு இந்த நாட்களை ஆயத்தப்படுவோமா? பொல்லாத வழிகளை விட்டு இந்த நாட்களை நாங்கள் மனம் திரும்பி இந்த நாட்களை விக்கிரக ஆராதனைகளை, விக்கிரக வழிகளை இந்த நாட்களை விட்டு மனம் திரும்பி அங்கே அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற வேளையிலேயே அங்கே ஜெயத்தை கொடுக்கிற ஜெய கிறிஸ்துவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அங்கே நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார்கள். பவுலடிகள் சொன்னது போல அந்த நாட்களில் நாங்கள் நல்ல போராட்டத்தை இந்த நாட்களில் போராட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே இந்த நாட்களில் நாங்கள் ஜெயத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வர்களாய் நாங்கள் ஓட வேண்டுமா இருந்தால் இந்த கடைசி காலத்திலே தொடர்ந்து ஓடுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து ஓடுகிற வேளையிலே ஜெயத்தை தேவன் இந்த நாட்களில் கொடுப்பார். உலகத்தை நீங்கள் பார்க்காதீர்கள். உலகத்திலே இருக்கிற பஞ்சங்கள், பொருளாதார பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற உங்களுடைய ஓட்டங்களை நீங்கள் பார்த்து இந்த நாட்களில் ஓடுகிற வேளையிலே
அங்கே வேதம் சொல்லுகிறபடி ஜெயமோ கர்த்தரால் இந்த நாட்களிலே வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு ஊழியக்காரனே, அன்பு ஊழியக்கார தம்பியே, தங்கச்சியே, இந்த நாளிலும் சோர்ந்து போவாதே, தொடர்ந்து ஓடு. கர்த்தர் உன்னோடு கூடியிருந்து உன்னை பலப்படுத்தி நடத்துவார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஓடுங்கள், ஜெயத்தை பெறுங்கள்.